ஆனா இந்த வலதுசாரி சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் கோயில் சாமி பூஜை புனஸ்காரம் இப்ப அந்த சிலைக்கு வந்து நீங்க தலைய வைக்கிறதுனால விஷ்ணு வந்துட்டு உயிர் தெழுந்து வந்துடுறாரா இல்லையா? அந்த சிலைக்கு வந்துட்டு தலையை வைக்கிறதுனால இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? உடனே ட்ரம்ப் வந்துட்டு H1B விசா வந்துட்டு இப்ப கட்டணத்தை உயர்த்தி இருக்காரு இல்லையா, $1,00,000 அதை வந்துட்டு குறைச்சிருவாரா? இந்து மதத்துல இருக்கக்கூடிய எல்லா புராணங்களும் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக, பெண்களை இழிவுபடுத்துவதற்காக ஆண்மை கொழுப்பில் தான் அனைத்து புராணங்களும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா மகாபாரத கதையை பெண்களை இழிவாக பார்க்க வைக்கின்ற ஒரு கேவலமான செயலை தான் செய்து இருக்கிறது. திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் அவர்களுடைய தாய்களுக்கு ஏற்பட்ட நிலைமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லைனாலும் வியாசரோடு சால கிராம கல்லு நேபாள இருக்க கண்டகி நதிகளை மட்டும் கிடைக்குது அப்படின்றதுக்கு என்ன கதையை வைத்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்வதற்கு உங்களுக்கு திராணியம் இருக்குதா? ஜலந்தரனுடைய மனைவி பிருந்தைய வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு ஜலந்தரின் ரூபத்தில் போகி கண்டகின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிருந்தையினுடைய ஆத்மஸ்வரூபம். அதுல இந்த சால கிராம கல்லுன்றது விஷ்ணுவுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா என்ன ஒரு அசிங்கமான ஒரு அநீதியை செய்பவர் மட்டும் அக்கிரமக்காரர்களை, அந்த அநீதியை கண்டு கண்மூடி கிடப்பவர்கள் அக்கிரமக்காரர்கள் தான். எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சேமிப்பு பணத்தை திருடிட்டு போன வரி திருடர்கள் தானே உங்களுடைய பாஜக சங்கி கொடுப்பு. எங்களுடைய சேமிப்பை 8 வருஷமாக களவாடி கொண்டு போன நரேந்திராவுக்கு முதல்ல நாங்க வந்துட்டு என்ன கொடுக்கணும்? சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, சனாதனம் குறித்து யாராவது கேள்வி கேட்டாக உடனடியாக அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாய்க்கு வந்து எதையாவது ஒண்ணு வாந்தி எடுத்துட்டு போகக்கூடிய நம்முடைய அக்கா மதுவந்தி அவர்கள் வந்து திரும்பவும் தன்னுடைய வாந்தியான பேச்சுக்களை வந்துட்டு எடுத்து போட்டிருக்கிறாங்க. தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக இந்த வேலையை பண்றாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியும். கட்சிக்குள்ள தனக்கான இருப்பை வந்துட்டு நிலைநிறுத்திக்கணும், அது பார்ப்பனிய சம்பத்துக்குள்ள தனக்கான இருப்பை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படின்றதுக்காக சில்லறைத்தனமான சில வார்த்தைகளை வந்துட்டு உதிர்த்து விடுவாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல உச்ச நீதிமன்றத்துல ஒருத்தர் வந்து மனு போட்டிருந்தாரு. என்னன்னாக்கா கஜுராஹோ கோயில்ல வந்துட்டு இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய உடைக்கப்பட்ட சிலையில வந்துட்டு விஷ்ணுவுடைய தலைப்பகத்தை வந்துட்டு பொருத்தணும், அதை வந்து புதுசா செஞ்சு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கஜுராஹோ கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் வந்து வெளிப்படையா சொன்ன இது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கே இங்க வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இந்த வலதுசாரி சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோர்ட்டுக்கு போய் கோயில் சாமி பூஜை புனஸ்காரம் இதை வைத்து கொண்டு கோர்ட்டினுடைய நேரத்தை வந்துட்டு வீணடிக்கிறதுனால நீதிபதி வந்துட்டு இதை நீங்க உங்க கடவுள்கிட்ட போய் கேளுங்களேன்னு சொல்லிட்டு யதார்த்தமான ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு ஒண்ணு இந்த விஷயத்தை குறித்து முதல்ல வந்துட்டு அவங்க வந்து தெரிவிக்க வேண்டியது இந்திய தொல்பொருள்துறை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் அவங்க கேட்கணும். அவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கேட்காம கோர்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. அதை வந்து சொல்லிருக்கேன் உங்க கடவுள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயோ போய் பொழப்ப பாருங்கயா. வெளிப்படையா சொல்லி இப்ப அந்த சிலையில வந்துட்டு விஷ்ணுவோடைய தலையை வைக்கிறதுனால என்ன லாபம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களுக்கு வரப்போகுது, அதை மட்டும் வெளிப்படையா சொல்லுங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பல கோயில்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கதான் செய்யும். எந்த ஒரு விஷயமும் அவர்கள் முடிவு செய்துதான் பண்ண முடியும். ஏன்னா அதனுடைய பழமைத்துவம் எக்காலத்திலையும் மாறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலே வந்துட்டு இந்தியாவோட கலை பொக்கிஷங்கள்ல ஒன்னா பார்க்கப்படும். அந்த கஜுராஹோ கோயில் வந்துட்டு வெளிப்படையா சொன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா என்ன நோக்கத்துக்காக இருக்குன்னு எல்லாம் தெரியும். அதை சொன்னாக்கா சனாதன பார்ப்பனர்களுக்கு பிடிக்காது. அதோட அப்படி இருக்கும்போது பார்த்தா கஜுராஹோ கோயில்ல இந்த பழமைத்துவம் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இந்திய பண்பாட்டியல் கலையை வந்துட்டு பாதுகாக்கணும், பழங்கால கலையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து வச்சிருக்காங்க. இப்ப அதுல புதுசா கொண்டு போய் ஒரு தலையை வைத்தாக்கா அது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பழமைத்தன்மை எப்படி இருக்கும்? நீங்க பூஜை செய்வதற்காக வந்துட்டு கலை பொக்கிஷங்களை மாற்றங்கள் கூடாது அப்படின்றதா சாதாரண ஒரு விஷயம். இப்ப அந்த சிலைக்கு வந்து நீங்க தலையை வைக்கிறதுனால விஷ்ணு வந்துட்டு உயிர் தெழுந்து வந்துடுறாரா இல்லையா? அந்த சிலைக்கு வந்துட்டு தலையை வைக்கிறதுனால இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? அந்த சிலையை வச்சுட்டாக்கா உடனே ட்ரம்ப் வந்துட்டு H1B விசா வந்துட்டு இப்ப கட்டணத்தை உயர்த்தி இருக்காரு இல்லையா, $1,00,000
அதை வந்துட்டு குறைச்சிருவாரா? குறைக்க போறது கிடையாது இல்லைங்களா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இப்ப அந்த மாதிரி பிரச்சனை இது வந்து நமக்குள்ள சாமானியம் இருக்கிறாங்க. ஒரு பொறுப்புள்ள நீதிபதி இததான் கேள்வி எழுப்பி நீங்க போய் கடவுள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லி இது பண்ணிட்டாங்க. அது நம்முடைய அக்காவுக்கு பொறுக்கும். அது எப்படி ஒரு தலைமை நீதிபதி வந்து சொல்லலாம்? அயோத்தியா வழக்குல நீங்க என்ன தீர்ப்பு கொடுத்தீங்க? வரலாற்று ரீதியான ஆவணங்களை வைத்துக் கொண்டா தீர்ப்பு கொடுத்தீங்க? நீதித்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நீதிபதிகளும் அயோத்தியா வழக்க போல ஆதாரங்கள் இல்லைனாலும் நம்பிக்கைகளின் அடிப்படையில யாருமே வந்துட்டு தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் இது பண்ணாங்க. அப்படிதான் நீதிபதி கவாய் அவர்கள் இதுக்கு உடனே அக்காவுக்கு வந்து பொறுக்க முடியல, அவரை குறித்து விமர்சனம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமான விஷயம் பாலியல் வன்கொடுமைகள் பற்றி விஷயத்துக்கு வந்துட்டு நடிகர் கமலஹாசன் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு பேட்டி, கேரளா ஊடகத்துல எடுக்கப்பட்ட பேட்டி நினைக்கிறேன். அந்த பேட்டியில வந்து ஒரு பேட்டியோட சின்ன கிளிப் தான். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் வந்துட்டு அதிகம் நடக்குது. இதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தா மகாபாரதத்தை தடை செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா உடனே இது அக்காவுக்கு வந்து பொருட்கள். அது எப்படி நீங்க வந்து மகாபாரதத்தை வந்து சொல்லலாம்? வெளிப்படையா சொன்னாக்கா இந்து மதத்துல இருக்கக்கூடிய எல்லா புராணங்களும் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக, பெண்களை இழிவுபடுத்துவதற்காக ஆண்மை கொழுப்பில் தான் அனைத்து புராணங்களும் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு இல்லை. குறிப்பா வந்து அதுல வந்து பெண்களை புனிதப்படுத்தி அந்த புனிதன்ற பெடஸ்டல் வைக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த மகாபாரத கதையை பெண்களை இழிவாக பார்க்க வைக்கின்ற ஒரு கேவலமான செயலை தான் செய்து இருக்கிறது. முழுக்க முழுக்க பெண்களை அடிமைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, புனிதம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அவர்களை இழிவுபடுத்துவது. இந்து மதத்துல மட்டும் இல்லை, எல்லா மதத்திலுமே பாத்தீங்கன்னாக்கா பெண்களை புனிதப்படுத்துதல் அப்படின்ற பேர்ல வந்து பெண்களை இழிவுபடுத்துகின்ற விஷயங்கள் எல்லா மதங்களும் இருக்கு. அது இந்தியாவில இந்து மதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் மட்டும் இல்லை, எல்லா புராண கதைகளும் பள்ளிகள்ல முதல்ல வந்துட்டு பாடமா எடுக்கிறது நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா மகாபாரத கதைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு அதுல வந்து பெண்களை வந்துட்டு போக பொருளாக ஒரு உடல் ரீதியாக மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்க, பெண்ணுக்குன்னு எந்த ஒரு இதுவும் இருக்காது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் அவர்களுடைய தாய்களுக்கு ஏற்பட்ட நிலைமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லைனாலும் வியாசரோடு கூடக்கூடிய ஒரு சூழலை வந்துட்டு வைத்திருந்தாங்க. அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வந்து பெண்களை மட்டப்படுத்திய ஒரு நூல் தான் வந்துட்டு மகாபாரதம். வியாசரினுடைய தந்தை வந்து பாத்தீங்க பராசரர் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய தாய் மச்சகந்தியை வந்து ஏற்கனவே இந்த வீடியோ நான் பேசி இருக்கிறேன். அந்த அளவுக்கு அசிங்கமாக, ஆபாசமாக, அருவருப்பாக இருக்கும். மச்சகந்தியின் பிறப்பு கூட அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதமான ஆபாச கதைகளோடு இந்த கிளை மகாபாரத மெயின் கதை வைத்தோட கிளை கதைகளுக்குள்ள போய் பார்த்தோம்னாக்கா எல்லாமே ஒரு வெறும் ஆபாச அருவருப்பாக இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றேன். இன்னும் வெளிப்படையா சொல்றேன், இந்து மத புராணங்கள் பெண்களை வந்துட்டு ரொம்ப இழிவாக தான் பார்க்குது அப்படின்றதுக்கு மிக ஒரே ஒரு கேள்வி மட்டும் முடிஞ்சா மதுவந்தி அவர்கள் பதில் சொல்லட்டும். சாலக்கிராம கல்லு ஏன் வந்துட்டு நேபாள இருக்க கண்டகி நதியில மட்டும் இருக்கு அப்படின்றதுக்கு வரலாற்று ரீதியான ஆதாரத்தை நான் சொல்றேன். உங்களுடைய சனாதன ஹிந்து மதம் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்றதுக்கு நீங்க விளக்கம் சொல்ல தயாரா? அறிவியல் பூர்வமான விஞ்ஞான பூர்வமான விஷயம் என்னன்னாக்கா 400 to 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கடல்வாழ் உயிரினங்களுடைய படிமம் அமோனைட் அப்படின்ற பாறைதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சாலக்கிராம கல்லுன்னு சொல்லிட்டு அறிவியலும் வரலாற்று ரீதியாகவும் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 450 to 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுடைய சனாதன இந்து தர்மம் இந்த சாலக்கிராம கல்லுக்கு வந்துட்டு என்ன கதை சொல்றாங்க? சாலக்கிராம கல்லு நேபாள இருக்க கண்டகி நதியில மட்டும் கிடைக்குது அப்படின்றதுக்கு என்ன கதையை வைத்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்வதற்கு உங்களுக்கு திராணியம் இருக்குதா? ஜலந்தரனுடைய மனைவி பிருந்தைய வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு ஜலந்தரின் ரூபத்தில் போகி அவளை வந்துட்டு ஆட்கொண்டதனுடைய விளைவாக நான் அது கதையை முழுசா சொன்னாக்க ரொம்ப அசிங்கமா உங்களுடைய மனம் ஏற்கனவே புண்பட்டுதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மேற்கொண்டு உங்களுடைய மனசு புண்படக்கூடாதுன்றதுக்கு அதை வந்து விட்டுறேன். அப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாக சித்தரித்து இருக்கு. அதான் வந்துட்டு விஷ்ணுவால் இழிவுபடுத்தப்பட்ட பிருந்தையை வந்துட்டு பாத்தீங்கன்னா மேலும் மேலும் இழிவுபடுத்துவதற்காக பெருமாள் கோயில அது துளசியாகவும் பிருந்தையின் வடிவம் துளசிக்கு அப்படி ஒரு கதையும் இருக்கு. அடுத்து இந்த கண்டகி நதியில கண்டகின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிருந்தையினுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கண்டகி நதிய. அதுல இந்த சாலக்கிராம கல்லுன்றது விஷ்ணுவுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா என்ன ஒரு அசிங்கமான ஒரு கதை. ஒரு இன்னொருவனுடைய மனைவியை வந்துட்டு அவனுடைய ரூபத்துல போய் ஆட்கொள்வதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எந்த விதத்தில்
இததான் வந்து பாத்தீங்கன்னா இந்து மத உலகத்துல இருக்க எல்லா புராண கதைகளும் ஆன்மீக கொழுப்பு இததான் சொல்றேன். பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக ஆன்மீக கொழுப்பில் எழுதப்பட்டதா இது போன்ற புராணங்கள் அப்படின்றத நாங்க வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அக்கா வந்துட்டு காசா மேட்ருக்கு வந்துட்டு பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய விஷயத்துக்கு வந்துட்டு எடுத்துட்டு பேசினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு கேட்ட ஒரு கேள்வி வந்துட்டு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அது கலந்து கொண்ட பிரகாஷ்ராஜ் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு வராம இருக்கலாம், ஒரு ட்வீட் போடாம இருக்கலாம். ஆனா அந்த நிகழ்ச்சியை நடத்தின பெரியாரி உணர்வாளர்கள் எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. ஏன் நீங்க போனீங்கன்னு சொன்னீங்க, நீங்க ஒரு நாள் அடையாளத்துக்கு போயிட்டு 2 தண்ணி பாட்டில இதையும் கொடுத்துட்டாங்க. நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவான நபரா உங்களுடைய ஆட்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் மட்டமா நடத்தினாங்க நங்கநல்லூர் பகுதியில் நாங்களாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமான வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே பேசணும்னு அவசியம் இல்லை. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா குறித்து பாலஸ்தீன விஷயத்துல வந்துட்டு பிரகாஷ்ராஜ் வேற ஒரு அநீதி நடக்குது அப்படின்னாக்கா அந்த அநீதியை செய்பவர் மட்டும் அக்கிரமக்காரர்களை, அந்த அநீதியை கண்டு கண்மூடி கிடப்பவர்கள் அக்கிரமக்காரர்கள் தான் அப்படின்ற இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த யுத்தத்தை நடத்துவது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்றது பிரகாஷ்ராஜ் அவர் சொன்னதுல எந்தவித இதுவும் இல்ல. இன்னும் வெளிப்படையா சொல்லனாக்கா இப்ப வந்து நீங்க வந்துட்டு எல்லாரும் சொல்றீங்க இல்லைங்களா, சங்கி நீங்களும் இந்த வீடியோ சொல்லிருக்கீங்க, ஜிஎஸ்டி வரியை குறைத்ததற்காக மக்களுக்கு வந்துட்டு நவராத்திரி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரியை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா குறைத்ததுனால மக்கள் எல்லாம் அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா? என்ன வெங்காயத்துக்கு நன்றி சொல்லணும்? தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜிஎஸ்டி வரியை குறைத்ததுக்கு நன்றி சொல்லுங்க, வானதி சீனிவாசன் ஒவ்வொரு ஸ்வீட்டு கடையா போய் ஏறி ஏறி போய் மக்கள்கிட்ட வந்து நன்றி சொல்லுங்க. என்ன வெங்காயத்துக்கு நாங்க நன்றி சொல்லணும்? முதல்ல 8 வருஷமா இந்த ஜிஎஸ்டி வரி கொள்ளையில வந்துட்டு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சேமிப்பு பணத்தை திருடிட்டு போன வரி திருடர்கள் தானே உங்களுடைய பாஜக சங்கி கொடுப்பு. நாங்க வந்துட்டு இப்ப உங்களால வந்து பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள் வந்துட்டு சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வெளியே போயிருக்கோம். ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய சேமிப்புல பல லட்சம் கோடி வந்துட்டு காணாமல் போயிருக்குது. அப்படிங்குள்ள எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு ஏங்க நிதின் கட்கரி ஏற்கனவே கேட்டிருந்தாரு இல்லைங்களா, ஏங்க இன்சூரன்ஸுக்கு கூட வந்துட்டு ஜிஎஸ்டி போடுதான்னு கேட்டப்ப அப்ப கூட அதை வந்துட்டு குறைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லாம இப்பதான் வந்து குறைச்சிருக்கீங்க. இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால மக்களுடைய சேமிப்பு வந்துட்டு அதிகமாக அதனால நன்றி சொல்லுங்க அப்படின்னாக்கா எங்களுடைய சேமிப்பை 8 வருஷமாக களவாடி கொண்டு போன நரேந்திராவுக்கு முதல்ல நாங்க வந்துட்டு என்ன கொடுக்கணும்? நன்றி கொடுக்கணுமா? இல்ல வந்துட்டு 8 வருஷமா எங்களுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் கொள்ளையடித்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக கொள்ளையடித்த நரேந்திராவை எதை கொண்டு நாங்க அதையெல்லாம் பண்ணிட்டு மக்களாகிய நாங்கள் அதையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வரி குறைப்புக்கு நன்றி சொல்றோம் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறோம். ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வரி குறைப்பு ஜிஎஸ்டி 2.2 அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு கபட நாடகம். இப்பவும் இதனால வணிகர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க தேசிய அளவுல அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா டயர் இண்டஸ்ட்ரி, மோட்டார் இண்டஸ்ட்ரி இது போன்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள 6 மாசத்துக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிஸும் பிசினஸ் மேன்ஸும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொடக்ஷனுக்கான கொட்டேஷன் கொடுத்து அவங்க எல்லாம் வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க. அந்த மெட்டீரியல் இப்போ ஒரு குறிப்பா வந்துட்டு ஒரு டயர் இருக்குன்னு வச்சுங்க, அந்த டயர் எல்லாம் அவன் 6 மாசத்துக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் கொடுத்திருப்பான். அதுதான் இப்போ வருது அப்படின்னாக்கா அவன் 6 மாசத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பணம் கட்டியிருப்பான். ஓகேங்களா, அவன் அந்த ரேட்டுக்கு தான் இப்ப விற்க முடியும். ஆனா அவனுக்கு வந்துட்டு அதை விற்க முடியாம இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டயரோட ரேட் ஜிஎஸ்டி ரேட்டு குறைக்கிறதுனால அவர்களால வந்து பாத்தீங்கன்னா புதிய வரியினால வணிகர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை இப்பொழுது கழுத்தை நிறுத்து கொண்டு கொடுத்திருக்கீங்க அப்படிதான். இன்னமும் பல கடைகள்ல வந்துட்டு இந்த புதிய ஜிஎஸ்டி 2.0 இன்னும் 2-3 மாசத்துக்கு கொண்டு வர முடியாது, எங்களோட பழைய ஸ்டாக்ஸ் தீராம எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. இதுதான் இங்க கலையதார்த்தமா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் நாங்க நன்றி சொல்லணுமா? என்ன வெங்காயத்துக்கு நன்றி சொல்லணும்? இருக்கிற வெறிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, மக்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க இந்த ஜிஎஸ்டில வந்துட்டு இப்ப வந்துட்டு உங்களை வரி சுமையை கொடுத்துட்டோம்னாக்கா இதெல்லாம் என்ன கதை? வெளிப்படையா சொல்ல இந்த ஜிஎஸ்டி 2.2 தமிழர்களை தென் மாநிலங்கள் வஞ்சிக்கிற விதத்துல தானே பண்ணியிருக்கீங்க. பரோட்டா சப்பாத்திக்கு 0% ஜிஎஸ்டி, எங்களுடைய இட்லி தோசைக்கு ஹோட்டல் நாங்க போய் சாப்பிட்டாக்கா அதுக்கு 5% ஜிஎஸ்டினாக்கா இது முழுக்க முழுக்க யாருக்கு லாபம்? முழுக்க முழுக்க இப்போ அப்பவும் சரி ஜிஎஸ்டி 1.0வும் வட மாநில வியாபாரிகள் குறிப்பாக குஜராத்தில இருக்கக்கூடிய வியாபாரிகள் லாபம் பார்க்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 2.2 ஜிஎஸ்டி 2.0வும் வட மாநில வியாபாரிகள் இவர்களுடைய லாபம் பார்க்கறதுக்காக தான் இருக்கே தவிர தென் மாநிலங்களுக்கு இந்த நாடு எந்த ஒரு பயணம் இல்ல இது வரைக்கும் அப்படிதான் சொல்ல முடியும். இன்னமும் தெளிவா சொல்றது என்னன்னாக்கா
ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு நாங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு நன்றி சொல்லணும்னாக்கா 8 ஆண்டுகளாக எங்களை ஜிஎஸ்டி வரியின் மூலமா எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி பல குடும்பங்களை நடுத்தெருவுக்கு நிறுத்திய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா முதலில் என்ன செய்ய வேண்டும்? நாங்க நன்றி சொல்வதற்கு முன்னாடி இது விஷயத்தை எங்களுடைய வரி சுமையை அதிகரித்ததற்கு அவரை என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது நீங்களே வெளிப்படையா சொன்னீங்கன்னாக்க இன்னும் நன்றாக இருக்கும். இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான வேலைகள்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்தா பேசுங்க, இல்லைனாக்கா வாயை மட்டும் கம்முன்னு உங்க வீட்டுல இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நவராத்திரியை வந்துட்டு தெளிவா கொண்டாடி நீங்க இருப்பது உங்களுக்கு நல்லது சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்களே. உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?